திருமண உடன்படிக்கையில் என்னென்ன அம்சமெல்லாம் அடங்கி இருக்கிறது, எப்படியெல்லாம் இந்த உடன்படிக்கையை ஆண்களும் பெண்களும் பேண வேண்டும் என்று அல்லாஹ்வும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பலவிதமான அறிவுரைகளை நமக்கு தந்திருக்கிறார்கள். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், நீங்கள் ஒருவரை மனைவி என்று வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களோடு அழகிய முறையிலே குடும்பம் நடத்துங்கள், அழகான முறையில் மகிழ்ச்சியான முறையில் நீங்கள் குடும்பம் நடத்துங்கள். ஃபைன் கரிஹித்துமுஹுன்ன, அவர்களை நீங்கள் வெறுக்கக்கூடிய நிலை ஏற்படுமையானால், சில நேரத்தில் அப்படி ஏற்படும், அவங்களுடைய நடவடிக்கைகள்னால, பெண்களுடைய நடவடிக்கைகளால் ஆண்களுக்கு வெறுப்பு ஏற்படுமையானால் உடனே அதுக்கு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. மாறாக என்ன செய்யணுங்கிறான் அல்லாஹ், ஃபஅஸா அன் தக்ரஹு ஷையன், நீங்கள் ஒன்றை வெறுக்கக்கூடும், யஜ்அல் அல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, அதில் ஏராளமான நன்மைகள் அல்ல அமைத்திருப்பான். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம் நடந்தவுடனே அவசரமாக நீங்கள் முடிவெடுத்து விடுவீர்கள். ஆனால் அதில் வெறுக்கக்கூடியதில் நிறைய நன்மைகளை அல்லாஹ் வைத்திருப்பான். இந்த ஒரு ஒப்பந்தம், இந்த சரத்து அடங்கி இருக்கிறது. பெண்கள் சரியான முறையில் நடக்கவில்லை என்று நமக்கு தோன்றினால் உடனே அவசரப்பட்டு வேற மாதிரியான பாரதூரமான முடிவை எடுத்து விடாமல் இதில் ஏதாவது நன்மை இருக்கும் என்பதை இந்த ஒப்பந்தத்தில் ஒரு விதியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கொஞ்சம் அனுசரித்து, ஆண்கள் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்கள் வளைந்த விழா எலும்பு போன்றவர்கள், அல் மர்அத்து கல்லில் ஐ, வளைந்த விழா எலும்பு இருக்குதுல, அது மாதிரி உள்ளவங்க தான் பெண்கள். அது வளைஞ்சு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நிமித்த போறேன்னு சொல்லி ஃபைன் அகம்தஹா கசர்தஹா, அது நிமித்த நீ முயற்சித்தா உடையத்தான் செய்யும். அதை வளையாத எலும்புன்னு சொல்லும் பொழுது அதை போய் நான் நிமித்த போறேன், வளைவா இருக்கக்கூடாதுன்னு நேர் பண்ண போறேன் அப்படின்னு யாராவது முயற்சி பண்ணுவார்களே, ஆனால் அதை நீ உடைத்து விடுவாய். நீ நிமித்த முயற்சித்தால் நீ உடைத்து விடுவாய். அதே நேரத்தில் அது வாட்டுக்கு வளைவு அப்படித்தான் இருக்கு என்று நினைத்து கொண்டாயானால் இஸ்தம்தா பிஹா வஃபீஹா இவஜுன், அந்த வளைவு இருக்கும் நிலையிலே அவர்கள் மூலமாக நீ சந்தோஷத்தை அடைந்து கொள்வாய். வளைவு தான், அந்த வளைவு இருப்பதோட நிமித்த முயற்சி பண்ணக்கூடாது. அவங்க அப்படித்தான் இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ஒரு வாழ்க்கையை சொல்லி தர்றான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்றாங்க. அப்ப இந்த குர்ஆனுடைய வசனத்தில் இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொன்மொழியில இருந்தும் நமக்கு தெரிகிறது என்னன்னு சொன்னா, பெண்கள் நமக்கு பிடிக்காத வகையில் நடப்பாங்க. அவங்க இயல்பாக அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுடைய கோணல் இருக்குன்னு அர்த்தம், வளைந்த விழா எலும்பு மாதிரின்னா அவங்க தன்மை, அவங்களுடைய சுபாவம் எல்லாமே அப்படித்தான் இருக்கிறது. அப்ப குடும்ப வாழ்க்கையில போன நம்ம என்ன உணர வேண்டும் என்று சொன்னால், நம்மள மாதிரியே ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்மள மாதிரியே பெண்களையும் பார்க்க கூடாது. ஏன்னா விஞ்ஞான ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, மனோதத்துவ ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா வகையிலையும் ஆணுக்கு பெண்ணுக்கு வேறுபாடு இருக்கு. மனிதருங்கிற வகையில தான், பகுத்தறிவுங்கிற வகையில, அந்த 5 புலன்கள் இருக்குதுங்கிற வகையில, இந்த செங்குத்தாக நிற்கிற ஒரு வகையில, இந்த மாதிரி உடன்பாடு இருக்கே தவிர அதிகமான விஷயங்கள்ல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. அப்படிதான் படைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப ஆம்பளை அவனுடைய குணாதிசயத்துக்கு தக்கவாறு அவன் நடக்க முடியும், பெண்கள் அவங்களுடைய தன்மைக்கு தக்கவாறு தான் நடக்க முடியுங்கிறதுனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதான் தன்மை. நீ பாட்டு வளைவா இருக்குன்னு சொல்லிவிட்டு வேற ஒரு இதுக்காக வேண்டி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன்னா அங்கேயும் தான் இருக்கும். அவங்களும் வளைவா தான் படைக்கப்பட்டிருப்பாங்க. அப்புறம் அதுல இருந்து ஆஹா தெரியாமையில பண்ணிவிட்டோன்னு மறுபடி போனீங்கன்னாலும் இப்படித்தான் கிடைக்குமே தவிர, இந்த வளைவு இல்லாத, அவங்களுடைய இந்த தன்மைகள் இல்லாத ஒரு பெண்களை உனக்கு பார்க்க இயலாது. அப்படி இருந்தால் அவங்க பெண்ணா இருக்க மாட்டாங்க, ஆம்பளையா தான் இருப்பாங்க. அப்ப பெண்கள் அவங்களுக்கே உரிய தன்மைகளோடு இருக்கிறார்கள் என்பது நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண நம்ம உடல் அமைப்பை எடுத்துக்கொண்டால் கூட, நீங்க எடுத்துக்கொண்டால் நம்ம ஆம்பளைங்க நிறைய சாப்பிடுவோம், பொம்பளைங்க அதில் பாதி தான் சாப்பிட்றாங்க. நீ பார்த்துருப்பீங்க வீடுகளில் ஆம்பளை சாப்பிட்றதை விட பெண்கள் குறைவாக தான் சாப்பிடுவாங்க. ஏதோ பெரிய தியாகம் பண்ணி சாப்பிட்றாங்க நம்மளாம் நினச்சிக்கிடுவோம், அது உண்மை கிடையாது. அவங்களுடைய தன்மை எப்படி எல்லாம் படைச்சிருக்கிறான், ஆம்பளை உடம்பை எப்படி படைச்சிருக்கிறான்னு கேட்டால், அதிகமான தசைகள், அதிகமாக நமக்கு தசை கூட, தசைகள் இருக்கும் பொழுது அந்த தசைகள்ல எல்லாம் ஒவ்வொரு அணுக்களுக்கு ரத்தம் பாயணும், அதுக்கு சப்ளை பண்ண வேண்டி இருக்கும் பொழுது நிறைய எரிபொருள் தேவை இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தசையை விட கொழுப்பு அதிகம். ஆள் பெருசா இருந்தா கூட கொழுப்பு இருக்கு பாருங்க, அந்த கொழுப்புகளுக்குள்ள ரத்த ஓட்டம்லாம் இருக்காது, அது பாட்டுக்கு இருக்கும். அதை இயக்குவதற்கு ஒண்ணுங்கிற சேர்ந்துகிட்டே இருக்குமே தவிர கொழுப்புகளுக்கு நிறைய செலவாகாது.
அப்போ அவங்களுக்கு குறைந்த அளவு தசை இருக்கிறதுனால அதை இயக்குவதற்கு எவ்வளவு தேவையோ அதைத்தான் அவங்க சாப்பிடுவாங்க. அது போதுமானதாக இருக்கும். குறைந்த அளவு சாப்பிட்டு விட்டு நம்மளை விட பல பெரிய வேலையில் அவங்க செஞ்சிடறாங்க. ஒரு பிள்ளையை சுமந்து வளர்த்து பெற்று போடுறாங்க. அந்த சாப்பாட்டை கொண்டு எப்படி பெற முடியும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அவங்க உடலை இயக்குவதற்கு நிறைய செலவாகாது. எரிபொருள் செலவாகணும் இல்லையா? நம்ம செல்போன் வாங்குறோம். செல்போனில் ஒரே தரத்தில் உள்ள 2 ஃபோன் வாங்குறோம். ஒரு ஃபோனில் ஜிபிஆர்எஸ், ப்ளூடூத்து, ஜிபிஎஸ்லாம் இருக்கிறது. இன்னொரு ஃபோனில் இந்த இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் இதுக்கு நிறைய பேட்டரி செலவாகும். அது கம்மியாக செலவாகும். ஒரு நாளைக்கு சார்ஜ் போட்டோம்னா 3 நாளைக்கு இன்னைக்கு இந்த ஃபோனு இந்த பேட்டரி. இதே மாதிரி தான் எல்லா வசதிகளும் இருக்கும். கூடுதலாக இழுக்குதுல, ப்ளூடூத்துன்னு கொஞ்சம் வெளியே இருந்து பவர் இழுக்கிறது, ஜிபிஆர்எஸ் வேற இழுக்கிறது. அப்போ ஜிபிஎஸ் இந்த ரோடு மேப்லாம் பார்க்கணும்னு போனோம்னா நமக்கு என்ன ஆயிரும்? அரை நாளில் முடிஞ்சு போயிடும். அப்போ ஒரே மாதிரியான ஃபோனாக இருந்தால் கூட இந்த மாதிரி வசதிகள் கூட இருந்தால் செலவு ஜாஸ்தியாகுதோ இல்லையா? அந்த மாதிரி தான் நமக்கு செலவழிகிறது. ஒவ்வொரு அணுவும், ஒவ்வொரு தசையும், ஒவ்வொரு இறைச்சியும், அதில் உள்ள நரம்புகளுக்கும் நிறைய சப்ளை தேவைப்படுறது, எரிபொருள் தேவை இருக்கிறதுனால நிறைய சாப்பிட்டு நிறைய எரிச்சு நிறைய சப்ளை ஆகணும். எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால் இந்த உடல் அமைப்பை கூட எல்லாம் அப்படி படைச்சு வச்சுருக்கோம். ஆம்பளைன்னா கொஞ்சம் உணவு சாப்பிட்டா அதிக உணவு சாப்பிடணும், பொம்பளைன்னா குறைவாக சாப்பிட்டாலும் போதும். விதிவிலக்கம் கொஞ்சம் பேர் இருக்கலாம், 1-2 பேர் இழுப்பாங்க. இதில் ஆம்பளையில 1-2 பேர் கம்மியாக சாப்பிடுவான். இந்த விதிவிலக்கு விட்டு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன இருக்கு? ஆண்கள் ரொம்ப அதிகம் சாப்பிடக்கூடியவர்களாகவும் பெண்கள் குறைவாக சாப்பிடுவாங்க. நல்ல சதையாக குண்டா அவங்க பெருத்துக்கிற கூட போவாங்க. பார்த்தா கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால் அவங்களோட இயக்குவதற்கு தேவையான இது கம்மி, எரிபொருள் தேவையான அந்த பகுதிகள் குறைவாக இருக்கிற காரணத்தினால இப்படி எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான். இப்படி எல்லா வகையிலையும் மூளையுடைய ப்ரோக்ராமில் கூட ஆம்பளை மூளைக்கு பொம்பளை மூளைக்கு மத்தியில் என்ன இருக்கு? நிறைய வேறுபாடு இருக்குங்கிறான். இந்த மூளை இப்படி தான் போகும், அந்த மூளை அப்படி தான் சிந்திக்குங்கிற மாதிரி எல்லாம் என்ன இருக்கிறது? பலவிதமான வித்தியாசங்களோட எல்லாம் படைச்சிருக்கிறான். இப்போ நம்ம என்ன விளங்கணும்? நம்மளை மாதிரி பெண்கள் இருக்க மாட்டாங்கன்னு ஆம்பளைங்க விளங்கணும். அது மாதிரி பெண்களுக்கு பின்னாடி வருவோம். ஆண்கள் இப்படி இருக்க மாட்டாங்கன்னு பெண்கள் விளங்கணும். முதல்ல ஆண்கள் சைடில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், பெண்கள் தான் நம்மளை மாதிரி இருக்க மாட்டார்கள். அவங்க உலகமே தனி. நம்ம விரும்புகிற மாதிரிலாம் அவங்க விரும்புகிறாங்களா? விரும்ப மாட்டாங்க. நமக்குள்ள ஆண்களுக்கு ஒரு உலகம் இருக்குதுல்ல, பெண்களுக்கு ஒரு தனி உலகம் இருக்குது. நம்ம உலகத்துக்குள்ள அவங்களுக்கு ஒத்தே வராது, அவங்க உலகம் நமக்கு ஒத்தே வராது. ஒரு நேரத்தில் நம்ம ஒத்து போயிடுறோமே தவிர பொம்பளையெல்லாம் உட்காந்து என்ன செய்வாங்க? அவங்க கூடுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி சும்மா தேவையில்லாத நம்ம பேசிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. பெரிய விஞ்ஞான பற்றியோ பெரிய அதை பற்றியெல்லாம் பேசுவோம், அரசியலை பற்றியோ பேசவே மாட்டாங்க. நம்ம ஒரு 10 பேர் உட்காந்து என்ன பேசுவோம்? ஒன்று அரசியலை பற்றி பேசுவோம், இல்லைன்னா அப்படி கண்டுபிடிச்சிடானாம்ல, இதை கண்டுபிடிச்சிடானாம்ல, அங்கே இவன் போனானாம்ல, இந்த மாதிரி மேட்டர்களை பற்றி நம்ம பேசுவோம். அவங்க உட்காந்து என்ன பேசுவாங்க? அவ அப்படியாம்ல, இவ இப்படியாம்ல. அவங்க பேசுகிறப்ப என்னவா இருக்கு? பெரிய பாரதூரமான பயங்கரமான மேட்டர்கள் எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க? ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. விதிவிலக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம், எல்லாரையும் என்ன எடுத்துக்கொள்ள கூடாது. அதிகமான பேர் அவங்க அப்போ நம்ம என்ன வழங்கணும்னு கேட்டால், அப்போ அவங்களுடைய டேஸ்ட்டு, அவங்களுடைய பழக்கம், அவங்களுடைய எல்லாமே வித்தியாசமாக இருக்குல்ல. நம்ம எதை லைக் பண்ணுறோம், அவங்க எதை லைக் பண்ணுறாங்கன்னு பார்த்தா வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆண் உலகத்தை எடுத்துக்கிறங்க. ஒரு தகப்பனும் மகனும் நெருங்கி இருக்கிறத விட தாய் மகள் நெருங்கி இருக்கிறாங்களா இல்லையா? மகன் தன்னுடைய எந்த விஷயத்தையும் தகப்பன்ட்ட பேச மாட்டான், அப்படி விலகிட்டே போவான். மகள் எதாக இருந்தாலும் தாயிட்டு தான் பேசுவான். உன்னை படுத்துக்கிடுவாங்க. ஒரு பையன் தாப்ப மடியில் படுத்துக்குவானா? படுக்க மாட்டான். ஏன்? ஒரு வயசுக்கு பிறகு படுப்பான். ஓரளவுக்கு இப்போ 20 வயசு வாலிபம் வந்துக்கிட்டு பாப்பா மடியில் படுத்துக்கிறேன்னு படுப்பானா? ஒரு 20 வயசு பொண்ணு அம்மா மடியில் படுத்துக்கிறோம். எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, அவங்களுடைய எல்லாமே வித்தியாசமா இருக்கிறது. அவங்களுடைய நட, உட, பாவனை, பழக்க வழக்கம், அவங்களுடைய ஆசாபாசங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அவங்களுக்குன்னு ஒன்று. எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, இதுதான் ஆண்கள் வழங்கணும். நம்மள மாதிரி அவங்கள பார்க்கணும். அவங்களுக்குன்னு அல்ல என்ன மாதிரி தன்மைகளை கொடுத்துருக்கணும், அப்படித்தான் நடப்பாங்க அப்படின்னு விளக்கிட்ட பஞ்சாயத்து கிடையாது. எந்த குடும்பத்திலையும் பஞ்சாயத்து வர்ற காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க ஸ்டைலில் அவங்களுக்குன்னு சில பேச்சுக்கள் இருக்கும். நம்மள மாதிரி சின்னதை பெருசாக்கிடுவாங்க. அவங்க அப்படிதான் மிகைப்படுத்தி பேசுவாங்க. பெருசா ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? நீங்க எவ்வளவுதான் உங்களுக்கு காலமெல்லாம் அள்ளி போட்டா கூட ஒரு நாளைக்கு இல்லைன்னு சொன்னா என்னதை தந்து விட்டியன்னு கேட்டுருவாங்கிறாங்களா இல்லையா? அதான் தன்மை. அவங்களோட கேரக்டர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்க்குறாங்க. நீ காலாகாலத்துக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் சரிதான், ஒரு நாளைக்கு கொடுக்கலன்னு வை, டெய்லி 1 லட்ச ரூபா கொடுத்துவிட்டு, சாதாரண தொகை இல்லை, ஒரே ஒரு நாள் 30ஆம் தேதி காசு இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஆமாம் பெரிய கிழிச்சு முடியலாகன்றுவாங்க. அப்போ 29 நாளைக்கு கொடுத்து தெரியாது உங்களுக்கு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. அது எதுக்கு இதை சொல்லி தர்றாங்க? அப்படித்தான் இருப்பாங்க. வழங்குதா? அந்த தன்மை என்னது? நடந்ததுகள் சீக்கிரமா அவங்களுக்கு நல்ல விஷயங்களை மறந்துடுவாங்க. அதே நேரத்தில் இப்போ உள்ள ஸ்டில் ஏதாவது ஒரு குறை இருந்து அதுதான் அவங்களுக்கு என்ன செய்யும்? தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி குறைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 20 வருஷம் முந்திரெல்லாம் பேசுவாங்க.
ஆம்பளை பேசவே மாட்டோம். ஆம்பளைக்கு மத்தியில் என்ன இருக்கு, என்ன பிரச்சனை வந்தாலும் மனைவி சண்டை வந்தாலும் இப்போ என்ன செஞ்சா அப்போ நேற்று என்ன செஞ்சான்னு பேசுவோம். அவங்களுக்கு சண்டை வந்துச்சுன்னு சொன்னா ஆமா 80ல் என்ன பண்ணி தெரியாதாக்கு 5 வருஷம் முந்தைய என்ன செஞ்ச நமக்கெல்லாம் மறந்து போயிருக்காது. அப்போ கெட்ட விஷயங்கள்ல ரொம்ப லாங்கா உள்ளதுலாம் அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். நல்ல விஷயங்கள்ல கிட்டல் உள்ள மட்டும் ஞாபகத்தில் இருக்கும். நேற்று கொடுத்தலாம் ஞாபகத்தில் இருக்காது, போன மாதம் கொடுத்தலாம் ஞாபகத்தில் இருக்காது, இப்போ கொடுக்கலங்கிற மட்டும் ஞாபகத்தில் கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி அது எதுக்குன்னு கேட்டா, இது ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண் இப்படி இருந்தா தான் நீ குறை சொல்லலாம், எல்லாருமே இப்படி இருந்தா ஏன் குறை சொல்லிட்டு போறீங்க? அதாவது நீங்க எப்போ குறை சொல்லலாம்னு கேட்டா, எல்லா பொம்பளையிலும் இந்த மாதிரி வேற மாதிரி இருந்து நம்ம பொண்டாட்டி மட்டும் இது இப்படிலாம் பேசுறாள் என்ன செய்யலாம், கோவிக்கலாம். இது வேணாண்டு வேற ஒரு பொண்டாட்டி கேட்டாலும் அவளை அப்படித்தான் இருக்க போற. அப்ப நம்ம என்ன விளங்கிக்கிறோன்னு, இப்படித்தான் இருப்பாங்கன்னு விளங்கிக்கிட்ட எதுக்கு விவகாரம் வருது, எதுக்கு பஞ்சாயத்து வருது? அதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், ஃபஅஸா அன் தக்ரஹு ஷையன், நீங்க ஒன்றை வெறுக்க வைன் கரிஹ்துமுஹுன்ன, அது அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வாஷிருஹுன்ன பில் மாரூஃப், பெண்களோட அழகான முறையில் குடும்பம் நடத்துங்கள். ஃபைன் கரிஹ்துமுஹுன்ன, அவர்களை நீங்கள் வெறுத்தீர்களே ஆனால், அவங்களை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான், பிடிக்காத விஷயத்துல நிறைய எஜால் அல்லாஹு பி ஹைரன் கசீரா, நிறைய நன்மைகளை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருப்பான். அப்ப நம்ம என்ன உடனே என்ன ஆறுதல் படுத்திக்கிறோம்னா, ஒப்பந்தத்தை எப்படி செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளை இப்படி நடப்பேன்னு தான் நீங்க அக்ரிமெண்ட் பண்றீங்க. பொம்பளைங்க வித்தியாசமா நடப்பார்களே, நம்ம என்ன பண்ணணும், சரி இதுல நன்மை இருக்கும் நமக்கு தெரியல, இதை நம்ம சகிச்சுக்கிட்டு போயிடுவோம், இதுக்காக வேண்டி வேற மாதிரி என்ன செய்யக்கூடாது, நம்ம ஒரு ஆம்பளைன்னு காட்டுற மாதிரி வேற பாரதூரமான ஒரு முடிவுக்குலாம் வந்துடக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள்கள் அடைவதற்காகத்தான் அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த மாதிரி நம்மளை ஒரு மன ரீதியா தயார்படுத்துறான். மன ரீதியா தயார் இல்லாதான் குடும்பங்கள்ல பிரச்சனைக்கே காரணம். என்ன மன ரீதியா தயார் இல்லாது, இவங்க என்னமோ வேற ஒன்று நினைச்சு 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு ஒன்றும் தெரியாது. கல்யாணம் பண்ண புதுசுல இவனுக்கும் அவருடைய எந்த குறையும் தெரியாது, அவளுக்கு இவனுடைய எந்த ஒரு குறையும் தெரியாது. யதார்த்த உலகத்துக்கு 6 மாசத்துக்கு பிறகு திரும்பி வருவாங்க. யதார்த்தமான உலகத்துக்கு வரும் பொழுதுதான் கைப்பட்டா குத்தம் கால் பட்டா குத்தங்கிற மாதிரி எல்லாமே சின்ன சின்னதெல்லாம் என்ன செய்யும், இவன் எதிர்பார்த்தது ஒன்னா இருக்கு, அவங்க நடக்கிறது ஒன்னா இருக்கு. நீ ஏன் எதிர்பார்க்க கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவர் இவரா ஒண்ணு இல்லாத ஒண்ணு எதிர்பார்த்துட்டு போய் எதிர்பார்த்தபடி நடக்கலன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு எதிர்பார்க்க சொன்னாங்களா? அவங்க தான் வளைந்த எலும்புன்னு சொல்லிவிட்டாங்களே, வளைந்த எலும்பு நிமித்தாதப்பா நிமித்த முடியாதுப்பான்ட்டாங்க. இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியரா இருந்தாலும் நபிமார்களுடைய மனைவியரா இருந்தாலும் நம்ம மனைவியரா இருந்தாலும் யாரும் விதிவிலக்கு கிடையாது. எல்லாருமே இந்த மாதிரி தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அப்ப எல்லாரும் இப்படித்தான் இருப்பார்கள்ங்கிற இந்த வாழ்க்கை பாடத்தை நம்ம கத்துக்கிட்டோம் என்று சொன்னால் நிறைய விவகாரங்கள் தவிர்க்கப்பட்டோம். பஞ்சாயத்து குடும்பம் எல்லாமே என்னவாயிரும், தவிர்க்கப்பட்டு போயிடும். இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, எனவே பெண்கள்கிட்ட நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், அழகான முறையில் நீங்க பெண்களோட என்ன செய்யுங்க, இல் வாழ்க்கை நடத்துங்க. அவங்கள மகிழ்ச்சி படுத்துற மாதிரி சின்ன சின்ன இதாக பேசினாங்கன்னா இந்த காலம் இந்த காலம் விட்டு போயிட்டே இருக்கணும். அவங்க அப்படிதான் பேசுவாங்க, தொண்ணு இருப்பாங்க சில ஆளுக்கு. அது என்ன விளங்கிக்கிறேன்னு, இது அப்படிதான் படைக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு வாங்கி என்ன செய்யணும், கண்டுக்கிறவே கூடாது. பேசாம போயிட்டு இருந்தோம்னு சொன்னா ஒரு விவகாரமும் வராது. அப்ப அந்த மாதிரி நீங்கள் நடங்கள் என்பதற்கு தான் அல்லாஹ் அந்த அறிவுரை நமக்கு சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இந்த மாதிரி ஒரு அறிவுரை நமக்கு சொல்கிறார்கள். அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழகான முறையில் குடும்பம் நடத்துறது எப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அழகான முறையில் குடும்பம் நடத்துறது எப்படி, அழகான முறையில் குடும்பம் நடத்துறது வெறுமனே ராத்திரியில் சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான் குடும்பமா? அழகான முறையில் குடும்பம் நடத்துறதா? கிடையாது. அழகான முறையில் குடும்பம் நடத்துறதுங்கிறது எங்கெல்லாம் வரும் என்று சொன்னால், நம்ம வீட்டில் இருக்கிறோம், வீட்டில் வெளியே இருந்தால் வெளி வேலைகளை செய்வோம். சில நாள் லீவு நாளாக இருக்கும், வேலையை முடிச்சுட்டு வந்திருப்போம், அன்னைக்கு வேலைக்கு போயிருக்க மாட்டோம். அப்ப வீட்டில் உட்கார்ந்துருக்கிறோமா, வீட்டில் நம்ம உட்கார்ந்துருக்கும் போது பார்த்தா பெண்கள் சில வேலைகள் என்ன செய்வாங்க, அவங்க செஞ்சுட்டு இருக்கிறத பார்ப்போம். அப்போ நம்ம கூட போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோமா? பண்ணணும்னு மனசு வருதா? மனசு வராது. எந்த மாதிரிலாம் வீட்டு வேலை, நம்ம வீடு தானே அது, நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் அவங்க வேலை செய்யும் பொழுது ஆண்கள் எல்லாமே அதை பார்த்துக்கிட்டு இருப்போம். அதில் போய் துணை செஞ்சுட்டாண்டு வைங்க, அது என்னமோ ஒரு பெரிய ஆண்மைக்கு இழுக்கு மாதிரி, பொம்பளை வேலை பார்க்குறான் எப்படி, அந்த மாதிரி சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்லிடுவாங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம், ஆம்பளை வேலை பொம்பளை வேலைன்னு வேலைகளை வகைப்படுத்தி வைத்துக் கொண்டு இப்போ இந்த நல்ல இணக்கங்கள் வருவதற்கு அதெல்லாம் தடையா நின்று விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஆயிஷா நாயிட்ட கேட்கிறாங்க. மாக்கான யஸ்னூஃபி பைத்திஹி, மாக்கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்னூஃபி பைத்திஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் இருக்கும்போது என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்கிறாங்க ஆயிஷா நாயிட்ட. அப்புறம் சொல்றாங்க, ஆயிஷா நாய் சொல்றாங்க, யகூனு ஃபீ மிஹ்னதி அஹ்லிஹி, வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னா வீட்டு வேலையில் துணையாக இருப்பார்கள். வீட்டு வேலை துணைனா என்ன,
அவங்க காய்கறி நறுக்கிறாங்களா, கொண்டா நான் நறுக்கணும். இதெல்லாம் பொம்பளை வேலைலாம் கிடையாது. அதில் அப்படியே என்ன ஆயிரும், ஆஹா இணங்கிடுவாங்க. அப்போ உங்களை பற்றின ஒரு அந்த அன்பு எல்லாம் இந்த அடிபட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ எல்லாம் எங்கே சால்வ் ஆகும். நீங்களும் அந்த வேலைகளில் வீடு சுத்தம் பண்ணணுமா, துணி துவைக்கணுமா, அவங்களுடைய வேலை நீங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு பங்கெடுத்து கொண்டு செய்து பாருங்களேன். இது மார்க்கத்தில் தப்பா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கும், அப்புறம் தப்பா போகுது. எவனா அதை சொல்றான்னு நீங்க பார்க்கக்கூடாது. யாரை விமர்சிப்பாங்கலாம் பார்க்க தேவையே இல்லை. அவங்களுக்கு வீட்டில் எப்போ பார்த்தாலும் கஷ்டப்படுறாங்க. ஒரு நாளைக்கு லீவில் இருக்கிறோம், அன்னைக்கு கொஞ்சம் அந்த சுமையை குறைச்சிக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம கஷ்டப்படுறத கணவர் விரும்பலை, நம்ம கஷ்டத்தில் பங்கெடுக்கிறாரு, நமக்காக என்ன வேண்டாலும் செய்கிறாருங்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுது அது இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக கொண்டு போமா இல்லையா? அழகான முறையில் குடும்பம் நடத்துனா இதானே. அப்போ வீடுகளில் இருந்து கொண்டு பேசாமல் கல் மாதிரி இருப்பார்கள். எதுலையுமே என்ன செய்ய மாட்டாங்க, சேரவே மாட்டாங்க. சோறு சாப்பிடக்கூட சாப்பிடுவாங்களே தவிர அந்த சாப்பாடு தயாரிப்பதற்கான பணிகளில் எந்த விதமான ஹெல்ப் ஒத்தாசையாக பண்ணுறாங்களா? அதிகமான ஆண்கள் பண்ணுவது கிடையாது. 1-2 பேர் விதிவிலக்காக இருப்பாங்க. அவர்களுக்கு சமுதாயத்தில் ஒரு பேரை குத்தி வச்சுருவாங்க. இவன்லாம் யாரு, பொம்பளை சொல்ல கேட்குறவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை வேறு குத்தி வச்சிருவாங்க. நம்ம அதை உடைக்கணும். இவன் எவன் வேணாலும் சொல்லிட்டு போகிறான். அல்லாவுடைய ரசூலை செஞ்சுருக்கிறாங்க, அப்புறம் பொம்பளை வேலை பார்க்குறவன், பொம்பளை வேலையில் ஹோட்டல்லாம் போய் பார்க்குறீங்களா, பொம்பளையாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய கலரிக்கெல்லாம் சமையல் நம்ம தான் சமையல் பொம்பளை விட நல்லா செய்கிற ஆளுக்கு. அவங்க சின்ன 5 பேருக்கு 3 பேருக்கு சமைப்பாங்களே தவிர 200 பேருக்கு சமைக்க முடியுமா? அவங்களுக்கு 1000 பேருக்கு விருந்து சமைக்க முடியுமா? அப்படின்ட்டு கலந்து போய் நமக்கு தான் முடியாது. அப்போ நம்ம நம்ம ஆம்பளைக்கு அப்பாற்பட்ட வேலை இல்லையே. சமைக்கிறது என்பதும் அதுக்கு துணையாக நிற்பது என்பதும் வீட்டு வேலைகள் பார்க்கிறது என்பதும் ஆம்பளைக்கு அப்பாற்பட்ட வேலையை ஆம்பளை செய்யக்கூடாத ஒரு வேலையா? அப்போ என் வெளிநாட்டில் போய் இதெல்லாம் பண்ணுறீங்க, ஹோட்டலில் போய் தானே பண்ணுறீங்க, பெரிய பெரிய கலரில் அதுதானே பண்ணுறீங்க. அதனால இந்த வேலையை தப்புமா நினைக்கிறாங்க. இதெல்லாம் தப்பு கிடையாது. இந்த மாதிரி செய்வது நல்ல ஒரு பண்பாடுக்கும் நல்ல முறையில் குடும்பம் நடத்துவதற்கும் உரிய அடையாளமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைச்சி வெட்டி கொடுப்பாங்க, கத்தி எடுத்துக்கிட்டு வெட்டிட்டு இருக்கும்போது அங்கே காம சொல்லிடுவாங்க, அப்படி வச்சுட்டு ஓடி போயிடுவாங்க தொழுகிறதுக்கு. பள்ளியும் வீடும் பக்கத்தில் தானே, காம சொன்னா அங்கே விளங்கும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு வேலையில் எல்லாத்துலையும் என்ன செய்வாங்க, பங்கெடுப்பாங்க. இப்போ வீட்டில் அவங்க இருப்பார்களே, ஆனால் சும்மா இருக்க மாட்டார்கள். வீட்டில் இருந்தால் ஒத்தாசையாக இருப்பார்கள். அப்போ அவங்களுடைய வேலைகளில் நம்ம ஒத்தாசையாக இருக்கக்கூடிய நேரத்தில் நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. இதை நம்ம என்ன செய்யணும், கடைப்பிடிக்கணும். அதே மாதிரி அந்யோன்யமாக இருக்கிற அந்த வாழ்க்கைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கற்றுத்தர்றாங்க. நம்ம சாப்பிட்றோம், சமைச்சாச்சு சாப்பிட்றோம். இந்த சாப்பாட்டு முறையிலேயே நம்ம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சாப்பிட்ற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே பரவலாக எல்லா வீடுகள்லையும் என்ன செய்யுது, பெரிய தவறுகள் நடக்கிறது. என்ன மாதிரி தவறு? ஆம்பளை சாப்பிட்டு முடிச்சு தான் பொம்பளை சாப்பிடணும். இது ஒரு பழக்கமாகவே எழுதப்படாத ஒரு சட்டமாகவே நம்ம சமூகத்தில் இருக்கிறது. பெண்கள் என்ன செய்வாங்க, இவன் பாட்டுக்கு ஊர் சுற்றிட்டு 3:30 மணிக்கு வந்தால் கூட சாப்பிடாம உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவர் சாப்பிட்டு இவங்க சாப்பிடணும் என்கிற மாதிரி ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தாச்சு. இவன் ஊரை சுற்றி போகக்கூடிய நேரத்தில் அங்கே வடையை திம்பாங்க, போண்டாவை திம்பாங்க, டீயை குடிப்பான். அது அவனுக்கு பசி இருக்காது. இவங்க வீட்டில் கணவன் சாப்பிடலன்னு உட்காந்துட்டே இருப்பாங்க. அதை பற்றி இவனுக்கு கவலையே வராது. அப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் என்ன பண்ணணும்னு கேட்டால், சாப்பிட்ற விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அன் துத்இமஹா இதா தஇம்த, நீ உண்ணும் போது அவங்களுக்கு உண்ண கொடுக்கணும், சேர்ந்து சாப்பிடணும். எப்போ மகிழ்ச்சி வரும், எப்போ சந்தோஷம் வரும் என்று சொன்னால், குடும்பத்தில் கணவன் மனைவி எல்லாருமா சேர்ந்து சாப்பிடணும். இந்த சேர்ந்து சாப்பிடுகிற ஒரு பழக்கத்தை என்ன செய்வாங்க, இந்த மாமியார்களோடு இருக்கிற ஊர்களாக இருந்தால் பெரிய பஞ்சாயத்தாக போயிடும். அது சகிச்சு கொள்ள மாட்டார்கள். அந்த தகப்பனுடைய அந்த புருஷனுடைய அம்மா இருந்தாங்கன்னு வைங்க, அவங்களால இதை ஜீர்ணிக்க இயலாது. இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், அறிவுரை சொல்லி மார்க்கத்தில் இப்படி தான் இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க, கட்டளை இட்டிருக்கிறாங்க. நம்ம சாப்பிட்டு இன்னும் சில ஊர்கள்ல எல்லாம் ஆம்பளை சாப்பிட்டுட்டு அவன் எச்சி பிளேட்டில் வச்சு பொம்பளை சாப்பிடணும். சில சமுதாயங்களில், நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் பெரும்பாலும் அப்படி இல்லை. பிற மதத்து கலாச்சாரங்கள் ஊடுருவி இருக்கிற சில கிராமங்களில் முஸ்லீம்கள்ட்ட இது இருக்கிறது. அதிகமான மக்கள்கிட்ட இந்த பழக்கம் அப்படி என்ன, அந்த சாப்பிட்டு எச்சிக்கையை வச்சுட்டு எந்திரிச்சிருவாரு, அந்த இலையில அந்த தட்டில் போட்டு என்ன செய்யணும், மனைவி சாப்பிடணும் என்ற அளவுக்கு ஒரு அடிமைத்தனமாக ஒரு கேவலமாக என்ன செய்யறாங்க, ஆக்கி வச்சிருக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். அப்போ சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு என்ன செய்யணும், இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம். எந்த அளவுக்கு சேர்ந்து சாப்பிடுவாங்க, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இறைச்சி துண்டை எடுத்து நபிக்கு நான் கடிப்பேன், கடித்தவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி நான் எந்த இடத்தில் கடித்தேன் அந்த இடத்துல வாய் வச்சு அவங்க கடிப்பாங்க. சேர்ந்துனா இப்படி சேர்ந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு நேரத்தில் சாப்பிடுறது மட்டும் இல்லை, ஒன்றாகவே கலந்து இரண்டரை கலந்து சாப்பிடுகிறது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தர்றாங்க. இதுக்கு இந்த மாதிரி இந்த வாய் வச்சா ஒரு அந்த மாதிரி தீட்டு இந்த மாதிரிலாம் சில பேர் என்ன செய்யறாங்க, எச்சிப்படுத்திட்டாங்கலாம் சொல்றாங்க இல்லையா. அப்படியெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள அப்படி ஒரு ஃபீலிங் வறுமையானால் அவங்களுடைய இல்லற சுகத்துக்கு தடையாகி வந்துடும்.
அதெல்லாம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி இவங்க சாப்பிட்டது அவங்க சாப்பிட்றது, இவங்க தட்டில் அவங்க சாப்பிட்றது, ஒரு தட்டில் 2 பேரும் சாப்பிட்றது அப்படிலாம் இருந்தா தான் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய மனைவிக்கு நீ ஊட்டி விடுறிய ஒரு கவலை உணவு அதுக்கு நன்மை இருக்குன்றாங்க. இந்த ஊட்டி விடுற பஞ்சாயத்து எப்போ வரும்? எப்போ ஊட்டி விடுற பஞ்சாயத்து வரும்னு நீங்க வேறு திண்டு வந்து படுத்தா வருமா? அப்போ ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாதான் இந்த கான்செப்டே வரும். ஒன்னா உட்காந்து சாப்பிடும் பொழுதுதான் இந்த ஊட்டலுங்க இல்லாட்டி போட்டு தான் கொடுக்க முடியும், சோத்து காசு தான் கொடுக்க முடியும், ஊட்டி கொடுக்க இருக்க முடியும். இந்த ஊட்டி விடுதல்ங்கிறத ரசூலுல்லாஹி சொல்றாங்க, உன் மனைவிக்கு நீ ஊட்டி விடுகிறாய ஒரு கவலை உணவு அதுக்கு நன்மை இருக்கிறது என்று சொன்னால் ஊட்டி விடணுங்கிறதை சொல்றாங்க. ஊட்டி விடுதல்ங்கிறது எப்போ வரும்? சேர்ந்து சாப்பிட்டா தான். ஒன்னா ஒரு நேரத்தில் ஒரு தட்டிலையோ பக்கத்துலயோ சேர்ந்து சாப்பிட்டால் தான் என்ன செய்யும் இந்த மாதிரியான தன்மைகள்லாம் வரும். அப்ப இந்த மாதிரி எவ்வளவு பேர் நம்ம கடைப்பிடிக்கிறோம்? ஒரு எந்திர மாதிரி போயிட்டு குடும்பங்கள் இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஒரு மிஷின் வாழ்க்கை, எந்த விதமான அந்நியோன்னு எதுவுமே கிடையாது. வேலைக்கு போக வேண்டியது, சாப்பிட வேண்டியது, போய் படுக்க வேண்டியது, இப்படிதான் நம்முடைய வாழ்க்கைகள்லாம் போய் அது நவீன யுகத்தில் இதுக்கெல்லாம் நமக்கு நேரமே இருக்க மாட்டேங்கிறது. வழங்குதா? அவங்களுக்கு நேரம், பெண்களுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு சீரியல் பார்க்க நேரம் பத்த மாட்டேங்குது. அப்ப அதுல மூழ்கி கிடக்குறாங்களா? அவங்களுக்கு எதுவுமே இல்லாம இருக்கிறது. நம்மளும் வெளியே போயிட்டு விளையாட வர்றோம், அவங்களும் சீரியல் பார்க்க இருக்கிறாங்களா? இப்படியே போயிட்டு இருக்கிறாங்களே தவிர இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாம் குடும்பத்தில் இருக்கணும். இதெல்லாம் நம்மளை தான் உண்டாக்கிடணும். இதெல்லாம் இங்கேருந்து வரப்போறது எங்கேயும் படிக்கலாம் முடியாது. நம்ம நினைச்சோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமா ஆக்கிற முடியும். நம்ம நினைச்சா நம்ம வாழ்க்கை இப்ப இருக்கிறதை விட அதிகமான அர்த்தம் உள்ளதாக மாற்றிக்கொள்ள முடியும். நம்மளா போட்டுவிட்டு மண்ணாளி போட்டுக்கிட்டு செய்யறது என்னடா வாழ்க்கை, இது ஒரு வாழ்க்கையா, வீட்டுக்கு நுழைய முடியல அப்படின்லாம் பேசக்கூடாது. நுழையக்கூடியதாக நம்ம மாற்றிக்கொள்ளலாம். நீ இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சு பாருங்க, தன்னால எப்படி இணக்கம் வருதுன்னு பாருங்க. வீட்டுக்குள்ள நுழையிறது உங்களுக்கு சந்தோஷமா எப்ப ஆகும்? இப்பெல்லாம் நடந்ததானே ஆகும். அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள சின்ன சின்ன ஒரு நாள்ல வெடிக்காது. சின்ன சின்ன பாயிண்டா நோட் பண்ணிட்டே வருவாங்க. அவங்க கஷ்டப்படுறதும், அவங்க அம்மி அரைக்கிறதும், அவங்க எல்லாம் பண்ற நீ பாட்டு உட்காந்துட்டு இருக்கிறது இருக்க எல்லாம் ஒரு நாளா மனசுல உட்கார முடியாது. சின்ன சின்ன பாயிண்டா ஒரு பாயிண்டா ஏறிக்கிட்டே இருக்கும். எல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு என்ன செய்யணும், வெடிச்சு போயிடும். அப்ப அது மாதிரி வராம நீங்க ஹெல்ப் பண்ணி செய்யணும். நல்ல பிளஸ் மார்க் ஏற்றிக்கிட்டே வரணும். நல்லா அதுதான் வரு அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் போய் ஏறிட்டு வந்துன்னு சொன்னா அப்ப என்ன ஆயிரு? எந்த பஞ்சாயத்து வர்றது வழியே இருக்காது. இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பண்றாங்க. அதே மாதிரி பாருங்க எப்படிலாம் இணக்கத்தை காட்டுறாங்கன்னு சொல்லி. பெருநாள் தினத்தில் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் இருக்கு இல்லையா, அது ஒரு கடல் மாதிரி இடம். மஸ்ஜித் நபவிங்கிற அந்த பள்ளிவாசல் நம்ம பள்ளிவாசல் மாதிரிலாம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இது மாதிரி ஒரு 1000 மடங்கு இருக்கும். அவ்வளோ பெருமாண்டை இப்போ நம்ம இருக்கிற இடம் மாதிரி 1000 மடங்கை விட பெரிய இடத்த தான் மஸ்ஜித் நபவி வச்சிருந்தாங்க. அதில் ஒரு பகுதியில் பள்ளி இருக்கும், ஒரு பகுதியில் வெளிப்பள்ளி மக்கள்லாம் போட்டு தங்குறதுக்கு ஒரு 70 சகாபாக்கள் அங்கே தங்கி கிடந்தாங்கன்னா பாருங்களேன் எவ்வளோ பெரிய இடம் உண்டு. இங்கே 70 பேர் தங்க முடியுமா இங்கெல்லாம்? அப்போ 70 பேர் தனியாக தங்கி கொள்வார்கள். அது போக தொழுகை நடக்கும். ஜக்காத்துடைய ஒட்டகத்தை ஒரு பக்கம் கட்டுவாங்க. அதுக்குள்ளதான் இந்த பள்ளிவாசலுக்கு சொந்தமான திடலில் தான் என்ன செய்வாங்க, ஜக்காத்து ஒட்டகத்தை எல்லாம் கட்டி வைக்குவாங்க. இப்படி அங்கதான் வீர விளையாட்டு பயிற்சிலாம் நடக்கும். போருக்கு பயிற்சி இருக்குல்ல, போர் பயிற்சி அங்கே நடக்கும். பள்ளிவாசலாம் என்ன செய்வாங்க, ஈட்டி எறிகிறது. போர் அந்த காலத்தில் தானே விமானப்படை வச்சு ஒத்தியா பண்ண போறாங்க. சும்மா ஈட்டி எப்படி எறிகிறது, அம்பு எறிகிறது, வாள் எப்படி சண்டை போடுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே நடக்கும். அப்ப இந்த மாதிரி பெருநாள் அன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அபிசீனிய சூடான் வீரர்கள் அவங்க பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. பள்ளிவாச வளாகத்தில் என்ன செய்யறாங்க, பயிற்சி எடுத்து ஈட்டி எடுத்து குறிபார்த்து அடிக்கிறது, ஒருத்த மோதி கொள்வது, இந்த மாதிரி வீர விளையாட்டு நடந்து கொண்டிருக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்பார்வை பார்க்குறாங்க. ஒழுங்கா அவங்க தளபதியாக வேற இருக்கிறாங்களா, அதெல்லாம் அந்த மாதிரி பயிற்சிகள்லாம் ஒரு ராணுவங்கிற அடிப்படையில் தேவை. அந்த மாதிரியான வீர பயிற்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆயிஷா நாயகி வர்றாங்க. இதெல்லாம் பக்கத்துல தானே வீடு, பள்ளிவாசல் எல்லாம் ஒன்று தானே. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, இங்க வா நீ பார்க்குறியான்னு கேட்குறாங்க. இந்த பயிற்சி எடுக்கிறது நீ பார்க்கணுமா? ஆமாண்ட உடனே அவங்கள வர சொல்லி இந்த தோளுக்கு மேலே அவங்க தலையத்துக்கு வச்சு நல்லா பாரு. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என்னுடைய கண்ணமும் அவங்க கண்ணமும் ஒட்டி கொண்டிருக்கிற வகையில் அதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். பார்த்து கொண்டே இருந்து எனக்கே ஒரு போர் அடிச்சு, அவங்க பொம்பளைக்கு போர் அடிச்சு போயிடும். சீரியல் தான் போர் அடிக்காம இருக்குமே தவிர இந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் போர் அடிச்சு போயிடும். வீர விளையாட்டுகள்லாம் ரொம்ப நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கணும்ல, இப்படி பார்க்க மாட்டாங்க அவங்க. இந்த மாதிரி வீரகரமான விளையாட்டுகள்லாம் ஒரு 5 நிமிஷம் இப்படி மேம்போக்க பார்ப்பாங்களே தவிர ஆம்பளை பார்க்குற மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க. அதுலேயும் வித்தியாசமா இருக்காங்க அவங்க. அவங்களுடைய ரசனையே வேறையா இருக்கு பார்த்தீங்களா. அப்போ நான் சடைந்த பிறகு போதுமா ஹஸ்பிக்கின்னு கேட்குறாங்க. போதுன்னோடனே அப்போ நீ உள்ளக போ. என்ன சொல்றோம், இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விளையாட்டு நடக்கிறது. அதை பார்க்கறதுக்கு என்ன செய்யறாங்க, கணவர் போய் பார்த்துட்டு இருக்கிறாரு, நானும் பார்க்க விரும்புறேன் அப்படின்னு சொல்வார்களே. ஆனால் அப்படி சேர்ந்து என்ன செய்யலாம், பார்க்கலாம். பொது இடத்துல ஒன்ன ஒட்டிக்கிட்டு உட்கார்றது தப்பு மாதிரி நினைக்கிறாங்க. இது கண்ணத்தோட விளையாட்டு நடந்துகிட்டு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க நிக்கிறாங்க,
அவங்க வந்து தோளில் வந்து தலையை வைக்கிறாங்க, அவங்க கண்ணம் இவங்க கண்ணம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது. இது வந்து பப்ளிக் பிளேஸ்ல உள்ள நடக்கிற விஷயம், இது ரூமுக்குள்ள நடக்கிற விஷயம் இல்லை, இது வெளி உலகத்தில் வீட்டுக்குள்ள நடந்த விஷயம் இல்லை, விளையாட்டங்க நடக்குது, அதை பார்க்கறது தானே வர்றாங்க. அப்போ பொதுவான இடத்துல கணவன் மனைவியாக அப்படி சேர்ந்து போகுது, அதெல்லாம் நம்ம தப்புமா நினைக்கிறோம். நிறைய பேர் கணவன் மனைவியா சேர்ந்து போனா நீ 10 அடி தள்ளி பின்னாடி வா, இப்படி எல்லாம் சில பேர் எப்படிலாம் இருக்கிறார்கள். கணவன் மனைவியா தானே போறீங்க, 10 அடி தள்ளி வரணும், ஒட்டிட்டு போக வேண்டியான, கை கோத்துட்டு போகலாமே. பொது இடத்துல கை கோர்க்கல, கையத்தனப்பா கோக்குறான், வேற என்ன பண்ணிவிட்டான்? அப்ப கை கோக்குறது தப்பா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்படி ஒட்டிக்கிட்டுலாம் பொது வாழ்க்கையில் இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் என்னவாகும் கேட்டா அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாக்கும். நம்ம கணவர் நம்மளை சமூகத்தில் வந்து சமமாக கொண்டே காட்டுறாரு, சமமாக வச்சிருக்கிறாரு, நம்மளை தனியாக ஒரு அடிமை மாதிரி நடத்தல, பார்ட்னர் மாதிரி நடத்துறாரு, லைஃப் பார்ட்னர் மாதிரி என்ன செய்யறாரு, அவரு நம்மளை டீல் பண்றாருங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த எப்படி அழகான முறையில் குடும்பம் நடத்தணும் என்றால் இது மாதிரி பொருட்காட்சி நடக்கிறது, நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கிறது, ஒரு நாள் கூட்டிட்டு போகணுமா இல்லையா? காசு பணத்தை சம்பாதிச்சிட்டு இருக்காம ஒரு நாளைக்கு என்ன செய்யணும், போய் பார்த்துட்டு வருவோம் வரியா, ஹலாலான தேர்ந்தெடுத்து அதுக்காக வேண்டி நீச்சல் குளம் அதுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் அரகுல் ட்ரெஸ் அதுக்கெல்லாம் போயிடக்கூடாது. மார்க்க அனுமதித்திருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குதான் செய்கிறது. அந்த மாதிரியான இடங்களுக்கு அவங்க கேட்காட்டா கூட போயிட்டு வருவோம், பீச்சில் போய் காற்று வாங்கிட்டு வருவோம், அப்படி அதை சுற்றி பார்த்துட்டு வருவோம், இந்த புதுசாக என்னமோ வந்திருக்கலாம், இதெல்லாம் நம்ம செய்யணுமா இல்லையா? நிறைய பேர் இதெல்லாம் கோட்டை விட்டுறாங்க. இதெல்லாம் கோட்டை விடும்போது என்ன அவங்களோட சந்தோஷங்கள் குறைஞ்சு போயிடுது. வெறுமனே காசு பணம் சம்பாதிக்கணும்னா சம்பாதிக்கிற மட்டும் தான் வாழ்க்கை. ஒரே கடைக்கு போகிறது வர்றது இப்படி எந்த மாதிரி போயிடாம என்ன செய்யணும், இதுல எல்லாம் நம்முடைய கவனங்களை செலுத்த வேண்டும். இன்னும் அழகான முறையில் குடும்பம் நடத்துவதற்கு ஆண்களுக்கு இன்னும் பல யோசனை அறிவுரைகள் இருக்கிறது. அப்புறம் பெண்களுக்கு அவங்களுக்கு நிறைய அறிவுரை, எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இது. பொம்பளை எப்படி நடந்தால் குடும்பம் நல்லா இருக்குங்கிறதுக்கு அறிவுரை இருக்கு. என்னோட ஒரு ஆம்பளைக்கா சொன்னாலும் நினைச்சிடக்கூடாது. முதல் ஆண்கள் விஷயத்தை முடித்து விட்டு பெண்கள் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்வது அடுத்து பார்ப்போம்.